வாழ்க வளமுடன். கோயம்புத்தூரில் அன்னூர் பச்சாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய தன்னாட்சியப்பன் சுவாமிகளோட ஜீவசமாதியில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். வாழ்க வளமுடன். தன்னாட்சியப்பன் சுவாமிகளை தரிசனம் பண்ணலான்னு பச்சாம்பாளையம் வரும்போது இந்த இடத்துக்கு உள்ளே வந்தோம். உள்ளே வரும்போது பெரிய நந்தியை பார்த்தோம். சரி, இந்த நந்தி தான் இருக்கிற கோயில் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது தன்னாட்சியப்பன் சுவாமிகள் வாழ்ந்த வீடு. இந்த வாழ்ந்த வீடே இப்போ கோயிலாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 120 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான வீடு. இந்த வீடு ஃபஸ்ட்டு ஓலக்குடிசையாக இருந்துச்சான். இப்போ அந்த ஓலக்குடிசையை இப்போ அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஓடுகள் போட்டு இப்போ பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அவங்க பண்ண போகிற பிளான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல பெரிய கோபுரம் கட்ட போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்த நேரத்தில் இங்கே பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. வாங்க நம்ம போய் அந்த பூஜையில் கலந்துப்போம், அவர் தரிசனம் பண்ணுவோம். வாங்க போகலாம். ஒரு கோயில்லையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்லையும் கொடிமரம் இருப்பதற்கான காரணம், இந்த கொடிமரம் ஒரு டவர் மாதிரி டைரெக்டாக நம்மளை வந்து இயற்கை கூடையும் கடவுள் கூடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டவர். இந்த கொடிமரம்ங்கிற சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த கொடிமரத்தில் தன்னாட்சியப்பன் சுவாமிகள் வீட்டில் இருக்கக்கூடிய கொடிமரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் முருகப்பெருமான், அந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் சூலம், இந்த பக்கம் சிவலிங்கம். இந்த மாதிரி பல சிம்பிள்ஸ் மூலமா எனர்ஜியை ரிசீவ் பண்ணவும் எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியவும் கொடிமரமாக, அற்புதமான கொடிமரமாக அமைந்துள்ளது. தன்னாட்சி அப்பன் அப்படின்ற பெயருக்கு ஒரு விளக்கம் தவம் பண்ணும்போது கிடச்சிது. தன்னை ஆட்சி செய்யும் அப்பன். தன்னை ஆட்சி செய்யும் அப்பன் அப்படின்னும் போது தன்னை ஆட்சி செய்கிறவர் அந்த இறைவன், இந்த கடவுள், இந்த சிவபெருமான் அப்படின்ற ஒரு அர்த்தமாகவும், இங்கே நம்ம வந்து இவரை நம்ம ப்ரே பண்ணும்போது, இவரை நம்ம கும்பிடும்போது இவர் நம்மளை ஆட்சி செய்கிறதாகவும் நமக்கு தோணுது, எனக்கு தோணுது. நீங்களும் வாங்க, தியானம் பண்ணுங்கள், தவம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கப்படுமோ நிச்சயமாக கொடுக்கப்படும். இப்போ அவர் வீட்டில் நம்ம இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம அவரோட ஜீவசமாதிக்கு போகலாம். ஜீவசமாதியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே போய் அதை நம்ம பார்க்கலாம். வாங்க, நம்ம அங்கே போகலாம்.
கோயம்புத்தூரில் அன்னூர் பச்சாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய தன்னாட்சியப்பன் சுவாமிகளோட ஜீவசமாதியில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இவர் சின்ன வயசுலேயே மாடு மேய்க்கும் போது சிவபக்தி கொண்டவர். இவரோட சிவபக்தியை பார்த்துட்டு கண்ணைய சுவாமிகள்ன்றவர் தன்னோட சிஷ்யராக இவரை ஏற்றுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசூர் பரமசிவன் கோயிலில் இவர் பூஜை பண்ண சொன்னாங்க. இவர் பூஜை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்போவே அருள்வாக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை இவர் சரியான முறையில் கடைபிடிச்சிட்டு வந்திருக்காரு. இவரோட சொந்த ஊரான பச்சாம்பாளையத்துக்கு இவர் வந்து இவரோட இடத்துல தவம் பண்ணியிருக்காரு. அப்படி தவம் பண்ணும்போது வெள்ளியங்கிரி ஆண்டவர் குதிரையில் வந்து இவர் அழைச்சிட்டு போய் வெள்ளியங்கிரிக்கு அழைச்சிட்டு போய் அவருக்கு ஞான உபதேசங்கள் கொடுத்து பல ஆசீர்வாதங்கள் கொடுத்து ஆசிகள் கொடுத்து அங்கே அவரை தவம் பண்ண வச்சுருக்காரு. வெள்ளியங்கிரி மலையில் ஆசி பெற்ற இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயாசாமி மலையில் வந்து பல வருஷங்களாக தவம் பண்ணியிருக்காரு. அந்த தவம் பண்ணிவிட்டு இவரோட சொந்த ஊரான பச்சாம்பாளையத்துக்கு வந்திருக்காரு. இவர் அவரோட சொந்த ஊருக்கு வரும்போது இவரோட நடை உடை பாவனைகள்லாம் நிறையா மாறி இருந்தது. இதை பார்த்துட்டு இந்த ஊர் மக்கள் இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நினச்சிருக்காங்க. கல்யாணம் ஆகிடுச்சுன்னு இந்த ஊர் மக்கள் அவர்கிட்ட போய் பேசும்போது அவர் சொன்னது, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை வேணான்னு அவரோட சொத்தெல்லாம் அவரோட 2 சகோதரர்களும் எழுதி கொடுத்துட்டு முழுவதும் தவ நிலையில் உட்காந்துருந்துருக்காரு. ஒரு சில வருடங்கள் இவர் சூரமடையில் தவம் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா மறுபடியும் ஒரு சொந்த ஊருக்கே வந்திருக்காரு. இன்னமும் அந்த சூரமடையில் இவர் தவம் பண்ண இடத்த இவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சாதாரண ஜீவசமாதி ஆகலை. நிறையா கோயிலில் நிறையா ஸ்தலங்களெல்லாம் சூரமடை, அவனாசி, காரமடை இதிலெல்லாம் எத்தனையோ இதில் பண்ணி தான் வந்து ஜீவசமாதிக்காரு. தவமெல்லாம் அதிகமாக இருந்திருக்காரு தன்னை சூரமடை கோயிலில். அப்புறம் இவர் வந்து அரசூர் வரசன் கோயில் போய் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்திகை மாதம் ஜோதியும் போது ஒரு இறப்பு இருந்துக்குது. அதில் இப்போ தீய மிச்சம்னு சொல்கிறாரு, அங்கே கரையில் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதனால் அங்கேருந்து அவர் கோவப்பட்டு அங்கேருந்து வேலை எடுத்துகிட்டு உருமானக்கான வழியை வந்து சூரமலை வந்து பச்சைவாளைய சொந்த இடம் வீடு, அந்த இடத்துல வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிற மண் பானை சட்டியெல்லாம் எடுத்தாலும் வெளியே வச்சுட்டு நைட்டுக்குள்ளே இரவுக்குள்ளே எல்லாம் பூசி வளைச்சு கொண்டு வந்த வேலையுமே விபூதி பிரமையும் வச்சு வாழைக்கம்பம் வச்சு வெடிக்குள்ளே ஜோதி ஏற்றி வெளிச்சத்தை உருவாக்கிட்டார். அப்புறம் அதிலிருந்து அந்த கோயிலெல்லாம் அது பரமேஸ்வரன் கோயிலாகவும் பக்கத்தில் இருக்கிற கருப்பாங்கோயில் அது காவல் தெய்வமாகவும் மகாசிவ திருவிழாவும் போது படி விளையாடுறது எல்லாம் நடக்கு. அப்புறம் இந்த எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் மெராசுகளில் பூரா எல்லாம் ஏற்படுத்தி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெராசு ஒவ்வொரு ஊடத்துக்காக இருக்குமே இந்த பொறுப்பெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எத்தனையோ விளையாட்டுகள் சித்த விளையாட்டுகள் நிறையா பண்ணி எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி பாம்பு விஷக்கடி போன்றதில் எத்தனையோ இங்கே வந்து கோயில் நல்லா ரொம்ப நல்லா போய்க்கிறாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் நீ போதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இந்த இடத்துல வந்து ஐக்கியமாகி நம்ம கொடுக்குற மரலாளிகள் அவருடைய வம்சாவளியை வந்தால் எங்கள் மொத்தம் குளத்துக்கார கூப்பிட்டு ஜீவசமாதி ஐக்கிய அந்த இடத்துல மாதிரி வெள்ளிங்கிராண்ட அருவியால் அந்த இடத்துல குழி தோண்ட சொல்லி கள்ளிப்பழைய மாட்டைங்கட்கார எல்லாம் வந்து வச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அன்றைக்கி கீழே இந்த இடத்துல குழி தோண்ட சொல்லி ஜீவசமாதி ஐக்கிறது. மக்களெல்லாம் ரொம்ப அழுகிறாங்க, நீங்கள் இப்போ ஜீவசமாதி ஆகிட்டீங்கன்னா எப்படி எங்களுக்கு அருள்வாக்கு அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு இருக்கிற வடை உள்ள போனதுக்கப்புறம் இன்னும் 3 மடங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசமாதி ஆகிக்காரு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவசமாதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண்ணும் தண்ணியும் எப்பயுமே அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. இது மருத்துவ குணம் கொண்டது. பாம்பு, தேல், விஷக்கடி, மனநிலை சரியில்லாதவங்க இங்கே தோட்டத்தில் வேலை செய்யும்போது யாருக்காவது பாம்பு கடிச்சுன்னா இந்த மண்ணை எடுத்து அந்த இடத்துல பூசுகிறோன்னா அவங்களுக்கு விஷம் உறிஞ்சு நல்லபடியாக ஆயிடுறாங்க. அவ்வளவு மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. தன்னாட்சியப்ப சுவாமிகள் தவம் பண்ணும்போது அவர் மேலே கருநாகம், செந்நாகம் எல்லாமே மேலே ஏறி விளாடுமா. இன்னமும் இந்த கோயிலை கருநாகமும் செந்நாகமும் பாதுகாத்துக்கிட்டு வரதா ஐதீகம் இருக்குது. இந்த ஜீவசமாதியில் கருநாகமும் செந்நாகம் இன்னமும் பாதுகாத்துக்கிட்டு வரதுனால இங்கே வந்து யாராவது தப்பு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கருநாகம் செந்நாகம் அவங்கள விடாது.
இதனால தான் இந்த கோயிலில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நாகங்கள் இருக்காங்க. இந்த ஜீவசமாதியில் நான் உட்காந்து தவம் பண்ணும்போது என்னோட குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டதை உணர்ந்தேன். அப்போ எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இந்த கருணாகமும் செந்நாகமும் இந்த குண்டலினி சக்தியாக அங்கே இயங்கி நம்மளோட குண்டலினி சக்தியை மேலே எழுப்பக்கூடியதாக இருக்குது. இதை நான் உணர்ந்தேன். நீங்களும் வாங்க, தவம் பண்ணுங்க, உங்களுக்கும் நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு உணர்த்தப்படும். தன்னாட்சி அப்பருக்கு 2 சிஷ்யர்கள் இருந்திருக்காங்க. அந்த 2 சிஷ்யர்களுக்கும் ஞாபகர்த்த மேடைகள் இங்கே வச்சு அவங்களையும் நம்ம வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் இங்கே வாங்க, தவம் பண்ணுங்க. உங்கள் உடல் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்போ விஷக்கடி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இங்கே வந்து இந்த புத்து மண்ணையும் தண்ணியும் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் யாருக்கா தேவைப்பட்டாலும் சரி, நிச்சயமாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய விஷம் சரியாகிவிடும். மனநிலை கோளாறுகள் அதுவும் நிச்சயமாக சரியாகிவிடும். இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பு, தன்னாட்சியப்பன் சுவாமிகள் வேல் வடிவில் சிவனை உருவாக்கி தன்னோட சொந்த வீட்டில் வச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. இன்னமும் அந்த இடம் இருக்குது, அங்கே வேல் இருக்குது. மகா சிவராத்திரியிலேருந்து 15 நாளைக்கு முன்னாடி அந்த வேலை வெளியில் எடுத்து ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்து கிட்டத்தட்ட 150 பால் குடத்தை வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பாலையும் தண்ணியையும் யாருக்காவது விஷக்கடி இருந்து மனநிலை சரியில்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. மகா சிவராத்திரி ரொம்ப சிறப்பாக இங்கே நடைபெறுகிறது. நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு வந்தாலும் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே வந்து நீங்கள் தவம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். இங்கே வந்தாலே உங்களுக்கு திருவருளும் குருவருளும் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். வாழ்க வளமுடன்.